அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைய பாடம் கைனெட்டிக் மாலிகுலர் தியரி ஆஃப் கேஸஸ். சரிங்களா? அப்போ இந்த பாடத்தில் வரக்கூடிய அற்புதமான தகவல்கள் பற்றி நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். அப்போ இதில் கைனெட்டிக் அப்படின்னு சொன்னாவே நம்ம எல்லாருக்குமே தெரியும், இயக்கம் அப்படின்னு நமக்கு தெரியும், மூமெண்ட் அப்படின்னு. மாலிகுலர் அப்படின்னா மூலக்கூறு அளவிலான, தியரி அப்படின்னா கோட்பாடு, கேஸஸ் வாயுக்கள். சரிங்களா? அப்போ அந்த கேஸஸில் இருக்கக்கூடிய இந்த கைனெட்டிக் மூமெண்ட் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, சரிங்க, வாங்க பாடத்துக்குள்ளே போகலாம். இப்போ இந்த கேஸ் லாஸ், அதாவது பல்வேறு விதமான அந்த வாயு கோட்பாடுகள் அல்லது விதிமுறைகள் எல்லாமே சொல்லக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஸ் லாஸ் ஹெல்ப் அஸ் டு ப்ரிடிக்ட் தட் ப்ரெஷர் இன்க்ரீசஸ் வென் வி கம்ப்ரஸ் கேஸஸ். சரிங்களா? அதாவது நம்ம கேஸை கம்ப்ரஸ் பண்ணும்போது, அதாவது நம்ம சுருக்குன்ற பொழுது கண்டிப்பாக அதனுடைய அழுத்தம் என்பது அதிகமாகும் அப்படின்னு சொல்லுது இந்த வாயுக்குள் தொடர்பான அந்த விதிமுறைகள். அதாவது இந்த லாஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதெல்லாம் கேஸ் லாஸ் ஹெல்ப் அஸ் டு ப்ரிடிக்ட் தட் ப்ரெஷர் இன்க்ரீசஸ். எப்போ ப்ரெஷர் அழுத்தம் அதிகமாகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வென் வி கம்ப்ரஸ் கேஸஸ். அப்போ நம்ம கேஸஸை நம்ம கம்ப்ரஸ் பண்ணும் பொழுது இந்த ப்ரெஷர் இந்த அழுத்தம் என்பது அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? சரிங்க. அப்போ இது நம்ம மாலிகுலர் அளவில் பார்க்கணும் அப்படின்னா எப்படி பார்க்க முடியுமா, மூலக்கூறு அளவில் பார்க்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி வருதுங்க. when a gas is compressed, ஒரு கேஸை நம்ம சுருக்கும் பொழுது அல்லது அழுத்தும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வருதுங்க. அப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால், ஒரு இமேஜினரியாக தான், ஒரு கற்பனை ரீதியாக நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால், இந்த கேஸ் இப்படி போகுது, மாலிகுலர் அளவில் அப்படி போகுது அப்படின்னு சொல்லி சில அசம்ஷன்ஸ் எல்லாம் நம்ம கொண்டு வர முடியும். சரிங்களா? அப்போ இந்த கேஸ் வாயுக்களுடைய பிஹேவியர் எப்படி இருக்குது, அதாவது பிஹேவியர் ஆஃப் கேஸஸ் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? இந்த பிஹேவியர் ஆஃப் கேஸஸ் இஸ் நோன் அஸ் கைனெட்டிக் மாலிகுலர் தியரி. சரிங்களா? அந்த வாயுக்களுடைய அந்த குணாதிசயங்கள், அந்த தன்மைகளை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கைனெட்டிக் மாலிகுலர் தியரி அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இதில் சில அசம்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. அசம்ஷன்ஸ் இல்லை ஆர் பாஸ்டுலேட்ஸ் ஆஃப் கைனெட்டிக் மாலிகுலர் தியரி. அது என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, the assumptions or postulates of the kinetic molecular theory of gases are given below அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. இதில் என்ன சொல்லுது அப்படின்னா, ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ். அப்போ ஒரு கேஸில் நம்ம பார்க்கும்போது ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் which cannot be seen, இதை நம்ம என்ன பண்ண முடியாது, சாதாரண கண்களால் பார்க்க முடியாது. hence it is said to provide microscopic model of gases. அப்போ ஒரு நுண்ணோக்கி அளவிலான ஒரு தன்மை தான் இதுக்கு இருக்கிறது. சரிங்களா? மைக்ரோஸ்கோப்பிக்கில் தான் நம்ம பார்க்க முடியும். நம்ம நேரடியாக இந்த மாடலில் நம்ம எதுவும் இதை ஸ்ட்ரக்சர் பண்ண முடியாது. சரிங்களா? அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கேஸஸ் கன்சிஸ்ட் ஆஃப் லார்ஜ் நம்பர் ஆஃப் ஐடென்டிக்கல் பார்ட்டிகல்ஸ். இந்த வாயுக்களில் ஒரே ஐடென்டிக்கல்னா ஒரே மாதிரியான பார்ட்டிகல்ஸ் அப்படின்னா துகள்கள். சரிங்களா? அது என்னவா இருக்கும் அப்படின்னா, ஆட்டம்ஸ் இல்லைன்னா மூலக்கூறுகள், மாலிகுல்ஸ் இருக்கும். தட் ஆர் ஸோ ஸ்மால், அது ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கும். சரிங்களா? ஸோ ஃபேர் அப்பார்ட் ஆன் த ஆவரேஜ் that the actual volume of the molecule is negligible in comparison to the empty space between them. சரிங்களா? சரிங்க. இதில் அவங்க நெக்லிஜிபிள் அப்படின்னு சொல்லும்போது அதில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம், அதில் ஒன்றுமே இல்லை. சரிங்களா? the actual volume of the molecule is negligible. அங்கே ஒன்றுமே இல்லை. எப்படி ஒன்றுமே இல்லை? in comparison to the empty space between them. அப்போ அந்த மாலிகூல்ஸ்க்கு இடையிலான அந்த எம்டி ஸ்பேஸை பார்க்கும்போது அதுக்கான வால்யூம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கொள்ளளவு என்பது ஒன்றுமில்லை, எடை என்பது ஒன்றுமில்லை, கொள்ளளவு என்பது ஒன்றுமில்லை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அந்த ஸ்பேஸ் இருக்குது, அந்த இன் கம்பேரிசன் வித் த எம்டி ஸ்பேஸ் பிட்வீன் தெம். இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கிரேட் கம்ப்ரெசபிலிட்டி ஆஃப் கேஸஸ். இதுதான் என்ன சொல்கிறாங்க, ஒரு மிகப்பெரிய கம்ப்ரெசபிலிட்டி ஆஃப் கேஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதை சொல்கின்ற பொழுது இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா, இதான் ஒரு முக்கியமான ஒரு கருத்தாக இருக்கிறத பார்க்குறோம்.
திஸ் அசம்ஷன் எக்ஸ்பிளைன்ஸ் அ கிரேட் கம்ப்ரஸபிலிட்டி ஆஃப் கேசஸ். சரிங்களா, இது வந்து ஒரு அசம்ஷன் தான். அசம்ஷன் அப்படின்னா என்னது, நம்ம வந்து அப்படி ஓகே நம்ம நினச்சிக்கிறோம் ஓகே இப்படி இருக்கலாம் அப்படின்றது தான் ஒரு அசம்ஷன். புரியுதுங்களா, ஒரு திங்க் பண்ணி பார்க்குறோம் ஓகே இப்படி இருக்கலாம் அப்படின்றதான் வந்து ஒரு அசம்ஷன். சரி, அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, there is no force of attraction between the particles of gas at ordinary temperature. அப்போ சாதாரண ஒரு வெப்பநிலையில் வந்து பார்த்தீங்கன்னா there is no force of attraction அப்படின்னு என்னது, அப்போ இரண்டு அந்த பார்ட்டிகல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேஸ் பார்ட்டிகல்ஸ்க்குள்ளே எந்த ஒரு அட்ராக்ஷன், ஒரு ஈர்ப்புத்தன்மை என்பது இருக்காது. there is no force of attraction between the particles of a gas at ordinary temperature. சாதாரண டெம்பரேச்சர்லையும் அழுத்தத்துலையும் அந்த ப்ரெஷர்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இதுலையுமே எந்த ஒரு சேஞ்ச் இருக்காது. சரிங்களா, the support for this assumption comes from the fact that gases expand. இந்த அசம்ஷனுக்கு வந்து அசம்ஷன் என்னது, சும்மா கருதுகிறோம். இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற ஃபேக்ட் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஃபேக்ட் தட் கேசஸ் எக்ஸ்பேண்ட் அண்ட் ஆக்குபை ஆல் த ஸ்பேஸ் அவைலபிள் டு தெம். அப்போ அந்த வாயுக்கள் என்பது விரிவடைந்து தனக்குள்ள அந்த கொள்ளளவை நிரப்பும். சரிங்களா, இப்போ வந்து ஒரு பலூன் கூட அப்படியே ஊதி விட்டால் என்ன ஆகும் பாருங்கள், அப்படியே அது பாட்டுக்கு அந்த கேஸ் பலூன் அதோட மேக்ஸிமம் எவ்வளோ வந்து ஒரு கொள்ளளவு இருக்கோ அதை வந்து நிரப்பிடும். நம்ம கூட பார்த்துருக்கோம் அந்த மாதிரி பலூன்ஸ் எல்லாம். சரிங்களா, இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதே மாதிரி பார்ட்டிகல்ஸ் ஆஃப் எ கேஸ் ஆர் ஆல்வேஸ் இன்கான்ஸ்டன்ட் அப்படின்னு எழுதுமா. அந்த பார்ட்டிகல்ஸ் ஆஃப் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா துகள்கள், அந்த வாயில் இருக்கக்கூடிய துகள்கள் வந்து எப்பவுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அண்ட் ரேண்டம் மோஷன், ரேண்டம் அப்படின்னு நம்ம அங்கங்கே அப்படியே செதறி வந்து ஓடும், அதான் ரேண்டம் மோஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இஃப் த பார்ட்டிகல்ஸ் வேர் அட் ரெஸ்ட், ஒருவேளை அந்த துகள்களெல்லாம் ரெஸ்ட்டில் வந்து அமைதியாக இருந்தது, இல்லைனா ஏதாவது ஒரு இடத்த பிடிச்சிருச்சு, ஆக்குபைடு ஃபிக்ஸட் பொசிஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தென் கேஸ் வுட் have had a fixed shape. சரிங்களா, which is not observed. அது அப்போ அந்த வாயுக்கள் வந்து அந்த பார்ட்டிக்கல் இது எல்லாமே வந்து பார்ட்டிகல்ஸ் துகள்கள் வந்து அமைதியாக ரெஸ்ட்டில் இருந்துருச்சுன்னா இந்த கேஸுக்கு வந்து நம்ம ஒரு டெஃபினட் ஷேப் வந்து கிடைக்கும். பார்த்தீங்கன்னா மேபி ஆக்குபைடு ஃபிக்ஸட் பொசிஷன், தென் a gas would have had a fixed shape. அதுக்கு வந்து ஒரு நிலையான ஒரு வடிவம் வந்து கிடைச்சிடும். அந்த வடிவம் என்னென்னா அந்த பாத்திரத்தினுடைய வடிவம் தான். அது எங்கே ஃபில் பண்ணி வச்சுருக்காங்களோ அந்த வடிவம் வந்து கிடைச்சிடும். சரிங்களா, இதுதான் வந்து இதுக்கு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தகவலாக நம்ம வந்து பார்க்குறோம். சரிங்களா, அடுத்த பாயிண்ட் பாருங்கள். பார்ட்டிகல்ஸ் ஆஃப் எ கேஸ் மூவ் இன் ஆல் பாசிபிள் டைரக்ஷன்ஸ். அப்போ அந்த வாயுவில் ஒரு கேஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதில் இருக்க துகள்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடங்கள்லையும் போகுங்க. ஆனால் அதோட டைரக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைரக்ஷன்ஸ் இன் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ், அந்த நேர்கோட்டில் வந்து போகும். அதுக்கான ஒரு நேர்கோடு, அது குறுக்கு கோடாக இருந்தாலும் அதுக்கான ஒரு நேர்கோடாக அது போயிட்டுருக்கும். டியூரிங் த ரேண்டம் மோஷன், அது ரேண்டமாக செதறி ஓடினாலும் அது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் தான் அது வந்து போயிட்டுருக்கும். தே கொலாய்டு வித் ஈச் அதர். அப்போ இந்த துகள்கள் வந்து ஒன்றோடு ஒன்று முட்டிக்கொள்ளும். அதே போல் என்ன பண்ணும், ஒரு கண்டெய்னரில் நம்ம போட்டு அடைச்சோம் அப்படின்னு சொன்னால் அந்த கண்டெய்னரோட வால்ஸ், அதனுடைய சுவர்கள்லையும் போய் இது மோதிக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதன் மூலமாக என்ன வெளிப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஷர், ஒரு அழுத்தம் வந்து வெளிப்படும். ப்ரெஷர் இஸ் எக்ஸெப்டட் பை த கேஸ் ஆஸ் எ ரிசல்ட் ஆஃப் கொலிஷன் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். அதாவது துகள்கள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொள்ளும் பொழுது அதனால் வந்து என்ன பண்ணுதுமா, ப்ரெஷர் வந்து வெளிப்படுகிறது. சரிங்களா, அது எப்படி வெளிப்படுது பாருங்கள். கொலிஷன் ஆஃப் த பார்ட்டிகல்ஸ் த வால்ஸ் ஆஃப் த கண்டெய்னர், அந்த கண்டெய்னர் அந்த பாத்திரத்தினுடைய அந்த சுவர்களில் மோதும் பொழுதும் என்னதுமா அந்த ப்ரெஷர் வந்து வெளிப்படுறத பார்க்குறோம். சரிங்களா, அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா கொலிஷன் ஆஃப் கேஸஸ். அந்த கொலிஷன்ஸ் அப்படின்னு சொன்னாவே ஒன்னோடு ஒன்று மோதிக்கொள்கிறதாங்க. கொலிஷன்ஸ் ஆஃப் கேஸ் மாலிகுல்ஸ் ஆர் பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் அப்படின்னா நீளும் தன்மை உடையது. அப்போ இதில் எப்படி நீளும் தன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் மீன்ஸ் that total energy of molecules before and after the collision remains the same. அப்போ ஒன்றோடொன்று நம்ம மோதிக்கொள்வதற்கு முன்பும் பின்பும் இருக்கக்கூடிய அதனுடைய என்ன சொல்கிறாங்கம்மா எனர்ஜி, ஆற்றல் வந்து ஒரே மாதிரியாக தான் இருக்கும். ரிமைன் சேம் அப்படின்னு சொல்கிறாங்க. தேர் மே பி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் எனர்ஜி பிட்வீன் கொலைடிங் மாலிகுல்ஸ். ஆனால் ஒருவேளை என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஆற்றலை வந்து பரிமாற்றம் செய்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மோதிக்கொள்ளும் அந்த மூலக்கூறுகளிடையே வந்து என்ன ஆகும், மாலிகூல்ஸ் இடையே இந்த எனர்ஜி பரிமாற்றம் என்பது இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க.
their individual energies may change. Individual energies may change. சரிங்களா? அப்போ தனிப்பட்ட மூலக்கூறுகளுடைய அந்த ஆற்றல் என்பது மாறுபட வாய்ப்பு உண்டு. பட் த சம் ஆஃப் தேர் எனர்ஜிஸ் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். ஆனால் அந்த ஒட்டுமொத்தமாக அதிலிருந்து வெளிப்படக்கூடிய ஆற்றல் எல்லா மூலக்கூறுகளையும் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஒட்டுமொத்தமாக வெளிப்படக்கூடிய ஆற்றல் வந்து எப்படி இருக்கும்? ஒரே அளவில் தான் இருக்கும், மாறுவதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? த மோஷன் ஆஃப் மாலிகுல் வில் ஸ்டாப் அண்ட் கேஸஸ் வில் செட்டில் டவுன். இந்த மோஷன், அந்த மூமெண்ட் வந்து முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொன்னாவே இது என்ன ஆகிடும்? இந்த கேஸஸ் வந்து செட்டில் டவுன் ஆகிடும். திஸ் இஸ் கான்ட்ரரி டு வாட் இஸ் ஆக்சுவலி அப்சர்வ்டு. ஆனால் இது வந்து என்னதுமா, சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா மாறுபட்டு இருக்கக்கூடிய தன்மையுடையதாகவும் இருக்கிறது நம்ம பார்வைக்கு என்பது இங்கே புலனாகிறது. சரிங்களா? ஓகேங்க. அட் எனி பர்டிகுலர் டைம் டிஃப்ரெண்ட் பார்ட்டிகல்ஸ் இன் த கேஸ் ஹேவ் டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ஸ். அப்போ இந்த பார்ட்டிகல்ஸ், கேஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பார்ட்டிகளுக்கு நம்ம ஒவ்வொரு விதமான ஸ்பீடு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்பீடு என்பது மாறுபட்டு வரும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த கேஸ் பார்ட்டிகல்ஸ் மூவ் இன் ஆல் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் அப்படின்னு சொல்லி தெரியும். அதே போல் ரேண்டம் மோஷனில் வந்து அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்த படத்தில் வந்து பாருங்கள், கொலாய்ட் வித் ஈச் அதர். சரிங்களா? மற்றும் வந்து கண்டெய்னரோட அந்த வால்ஸ்லேயே வந்து அது போய் மோதிக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. அதே போல் இதுக்கு நம்ம எலாஸ்டிக், நீளும் தன்மையுடையது அப்படின்னு பார்க்குறோம். ஒன்றோட ஒன்று அப்படி மோதிக்கு ஒன்று இருக்கிறத வந்து பார்க்குறோம். சரிங்களா? அப்புறம் அந்த கொலிஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜி வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணும், ஒன்றுக்கு ஒன்று வந்து ஆற்றல் வந்து பரிமாற்றம் இருக்கும். அதே போல் தனிப்பட்ட எனர்ஜி வந்து ஒன்றுக்கு கூட குறைய வர்றதை வந்து பார்க்குறோம். ஆனால் மொத்தமாக நம்ம கால்குலேட் பண்ணும்போது அதனுடைய எனர்ஜி அளவு என்பது ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டியூரிங் மோஷன், அந்த மூமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ் ஆஃப் கைனடிக் எனர்ஜி, அது தன்னுடைய அந்த இயக்க ஆற்றலை வந்து கொஞ்சம் இழக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதே போல் மோஷன் ஆஃப் மாலிகுல்ஸ் வில் ஸ்டாப். சரிங்களா? அது நிற்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஸஸ் வில் செட்டில் டவுன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அது வந்து மூமெண்ட் வந்து குறைஞ்சி போச்சுன்னா அந்த கேஸ் வந்து செட்டில் டவுன் ஆகி அமைதியாகிடும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்து அதே போல் பாருங்கள், ஒரு அட் எனி பர்டிகுலர் டைமில் வந்து பார்க்கும் பொழுது அதனுடைய ஸ்பீடு வந்து ஒரு சிலது ஃபாஸ்ட்டாக இருக்கும், சிலது வந்து ஸ்லோவாக இருக்கும். அந்த ஸ்பீடு வந்து டிஃப்ரெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அந்த மாலிகூல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் கைனடிக் எனர்ஜிஸில் வந்து மூவ் ஆகிறது வந்து பார்க்குறோம். சரிங்களா? அப்போ இண்டிவிஜுவல் ஸ்பீடு வந்து தனிப்பட்ட முறையில் வந்து ஸ்பீடு வந்து மாறும் அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஸ்பீட்ஸ் ரிமைன் கான்ஸ்டன்ட். அந்த வேகத்தினுடைய அந்த டிஸ்ட்ரிபியூஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்தத்தில் வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் ஒரே அளவில் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஓகேங்க. இப்போது நம்ம இன்னும் வந்து நம்ம கடைசியாக இறுதி பகுதியில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இஃப் எ மாலிகுல் ஹேஸ் வேரியபிள் ஸ்பீட், ஓகே, அந்த மாறுபட்ட அந்த ஸ்பீடு இருக்கும்போது தென் இட் மஸ்ட் ஹாவ் எ வேரியபிள் கைனடிக் எனர்ஜி. அப்போ மாறுபட்ட இயக்க ஆற்றல் என்பது, இயக்க சக்தி என்பது இருக்கணும். சரிங்களா? அப்போ கைனடிக் எனர்ஜி, அந்த மாறுபட்ட இயக்க ஆற்றல் இருக்கணும். அண்டர் these circumstances we can talk only about average kinetic energy. அதாவது வந்து இயக்க ஆற்றலுடைய ஆவரேஜ் என்ன, சராசரி என்ன அப்படின்றதான் வந்து நம்ம வந்து பார்க்க முடியும். In kinetic theory it is assumed that average kinetic energy of a gas molecules is directly proportional to the absolute temperature. சரிங்களா? அப்போ இது வந்து டெம்பரேச்சரை வந்து பொறுத்து தான் அமைகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி ஆஃப் எ கேஸ், சராசரி அந்த வாயுக்களுடைய அந்த இயக்க ஆற்றல் என்பது எதுக்கு வந்து டைரெக்டாக ப்ரொபோஷனல் ஆகுதுன்னா அந்த டெம்பரேச்சரை பொறுத்து அமைகிறது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? இதை வந்து நம்ம வந்து பார்க்கின்ற பொழுது பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னா அந்த டெம்பரேச்சர், ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து சும்மா ஒரு ரஃபாக வந்து ஒரு டயக்ராம் போட்டிருக்கோம். அப்போ இதை ஹீட் பண்ணும்போது என்ன பாருங்க, ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி வந்து இப்படி டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு அப்சல்யூட் டெம்பரேச்சர். சரிங்களா? அதே போல் என்ன ஆகும், இது வந்து ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகும், கைனடிக் எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் ஆகிறது வந்து பார்க்குறோம். இந்த மாலிகூல்ஸ் வந்து ஸ்ட்ரைக்ஸ் த வாலில் வந்து முட்டுறதை வந்து பார்க்குறோம். அதே போல் ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சரிங்களா? இதுதான் வந்து இங்கே வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள்.
கைனடிக் எனர்ஜி ஆஃப் எ பார்ட்டிகல்ஸ் இன்க்ரீசஸ். சரிங்களா, ஒரு துகளுடைய இயக்க ஆற்றல் வந்து அதிகமாகும் எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்க்ரீசஸ் அண்ட் தீஸ் ஸ்ட்ரைக் த வால்ஸ் ஆஃப் த கண்டெய்னர். இது வந்து எங்கம்மா கண்டெய்னருடைய வாலில் சுவர்களில் போய் மோதும். சரிங்களா, மோர் ஃப்ரீக்வெண்ட்லி தஸ் எக்ஸர்ட்டிங் மோர் ப்ரெஷர். அதனால் அதிகப்படியான அழுத்தத்தை இது வெளியேற்றும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சரிங்களா, ஓகேங்க. அப்போ இதில் வந்து நம்ம நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்போ கைனடிக் மாலிகுலர் தியரி ஆஃப் கேஸஸ் அதில் வந்து கொடுக்கப்பட்ட அந்த பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்காக தமிழில் வந்து ஒரு சிறிய விளக்கத்தோடு வந்து கொடுத்துருக்குறோம். கண்டிப்பாக இந்த பகுதி வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். சரிங்களா, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதை வந்து மீண்டும் ஒரு முறை நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ். ஓகே, இது வந்து கெனாட் சீன் மைக்ரோஸ்கோபிக் மாடல் ஆஃப் கேஸஸ். ஓகே, அப்போ கேஸ் வந்து பார்த்திங்கன்னா லார்ஜ் நம்பர் ஆஃப் ஐடென்டிக்கல் பார்ட்டிகல்ஸ் இருக்கும், ஆட்டம்ஸ் ஆர் மாலிகூல்ஸ். அதே போல் ஆக்சுவல் வால்யூம் ஆஃப் தி மாலிகூல் இஸ் நெக்லிஜிபிள் இன் கம்பேரிசன் வித் த எம்டி ஸ்பேஸ் பிட்வீன் தெம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சரிங்களா, அடுத்து வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா அட் ஆர்டினரி டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேஸஸ் வந்து எக்ஸ்பேண்ட்ஸ் ஆக்குபை ஆல் த ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா இடத்தையும் வந்து பிடிச்சிக்கும். சரிங்களா, கேஸ் பார்ட்டிகல்ஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ரேண்டம் மோஷன் வந்து பார்க்குறோம். அதே போல் இது வந்து அது வந்து இட் அட்டைன்ஸ் ஷேப் ஆஃப் தி அந்த கண்டெய்னர் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சரிங்களா, அதுக்கு என்ன கண்டெய்னர் கிடைக்குதோ அந்த ஷேப்ஸ்குள்ளே வந்து போயிடுது. அப்புறம் அது எப்போ அப்படின்னா பார்ட்டிகல்ஸ் ஆர் ட்ரெஸ்ட் அண்ட் ஃபைண்ட் த பொசிஷன் அப்படின்னு சொல்லி கூட நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து மாணவர்களே, இது வந்து பார்த்திங்கன்னா மூவ் இன் ஆல் ஸ்ட்ரைட் லைன்ஸில் வந்து பார்ட்டிகல்ஸ் வந்து போகுது. ரேண்டம் மோஷன் இருக்குது. அதே போல் ஒன்றோடு ஒன்று வந்து கொலாய்டு வித் ஈச் அதர் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். கண்டெய்னர் வால்ஸில் வந்து மோதுது, ப்ரெஷர் வந்து வெளிப்படுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். எலாஸ்டிக் நீளும் தன்மையுடையதாக இருக்கிறத வந்து பார்க்குறோம். சரிங்களா, அப்போ டோட்டல் எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா மாறாது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இண்டிவிஜுவல் எனர்ஜி மாறினாலும் டோட்டல் எனர்ஜி வந்து மாறாது, ஒன்றுக்கு ஒன்று எக்ஸ்சேஞ்ச் ஆகும் எனர்ஜி அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சரிங்களா, அப்போ வந்து மோஷனில் வந்து லாஸ் ஆஃப் கைனடிக் எனர்ஜி, அதாவது இயக்க சக்தி ஆற்றல் வந்து இழப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்புறம் கேஸ் வந்து செட்டில் டவுன் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சிட்டோம். அப்படி தானே, அதே போல் வந்து ஒன்று பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக போகும். இன் சம் பார்ட்டிகல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்பீடு வந்து டிஃபர் ஆகும், சிலது வந்து ஸ்லோவர் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இந்த ஸ்பீடு வந்து மாறி மாறி வந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். the distribution of speeds remains constant at a particular temperature அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சரிங்களா, அதே போல் ஆவரேஜ் வந்து அந்த கைனடிக் எனர்ஜி வந்து ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி வந்து பார்க்கும்போது அது வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு அப்சல்யூட் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஓகேங்களா, அப்புறம் அந்த ஹீட் நம்ம பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா கைனடிக் எனர்ஜி இன்க்ரீசஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ப்ரெஷர் இன்க்ரீசஸ் அப்படின்னு பார்க்குறோம். சரிங்களா, அது வால்ஸ் ஆஃப் த கண்டெய்னரை வந்து ஸ்ட்ரைக் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கோம். சரிங்களா, ஓகே அன்பான மாணவர்களே, இன்றைக்கி இப்போ நீங்கள் பார்த்த கைனடிக் மாலிகுலர் தியரி ஆஃப் கேஸஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். ஓகேங்களா, ஆல் த வெரி பெஸ்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்களின் விங்ஸ் டு வின் சேனல்.